வாய்ப்பு இருக்கு. துணை முதல்வர் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அப்படி என்டிஏ கூட்டணிக்கு போனா திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு? ஏங்க, கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி வச்சா தேடணும். முதல் நாள் ஒரு கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு பாவனாச அணையை திறந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள், அவங்க சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் கட்சி ஆரம்பித்தாதான் ஊர் ஊரா தெரு தெருவா வந்து நான் முதல்வர் ஆகிறேன், எனக்கு வாக்களியுங்கள், மத்திய அரசு இந்த தவறுகள் செய்கிறது, மாநில அரசு இந்த தவறு செய்கிறது, நான் முதல்வராக வந்து மக்களுக்கு இந்த பணியாற்றி போகிறேன். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயும் சொல்லி. அப்போ யார் அவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும்னு யார் சொல்லுதா? முதல் கூட்டத்தில் யார் சொன்னா? விஜய் தானே சொன்னார். மறந்துட்டா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல தம்பி, இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேனா? வடிவேலு பாணியில் அவர் தான் சொன்னார். அப்போ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. நீங்கள் சுற்றி இருக்கவங்க யாரெல்லாம் புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பர், அந்த வருண் ராஜா, அருண் ராஜா ஐஆர்எஸ், அவர் இவருக்கு வருமான வரி சோதனைக்கு அனுப்புனது அவர் தான். அதே ஆள் தான் கட்சியில் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் அங்கே போய் உட்காந்துருங்க. நம்ம தம்பி ஆதவ அர்ச்சுனா இந்தியா முழுதும் அவங்க மாமனார் லாட்ரி விற்காரு. அதுக்கு யார் தயவு வேணும்? பாரத பிரதமர் தயவு வேணுமா, எடப்பாடி ஐயா தயவு வேணுமா? பாரத பிரதமர் தயவு தான் வேணும். அப்படி தானே வேணும். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ 4 நாளைக்கு முன்னால் 125 மாவட்ட செயலாளர் தாவேக்கையில் வைத்து பிசியில் கூட்டம் நடத்துகிறாங்களா நடத்தலையா? நடத்துகிறது யார்? புஷி ஆனந்த். அதை யார் நடத்திருக்கணும்? விஜய் எப்பா நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்டு எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகிடலாமா, அப்படி தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டார்? புஷி ஆனந்த் பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போகலாமா போகலாம். பெரும்பாலானவர்கள் போகலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். புஷி ஆனந்த் சொன்னார். அதுக்கு தகுந்தபடி சாக்கு போக்காட்டி எங்கே போகிறாங்க? நம்முடைய ஐயா எடப்பாடி ஐயா அங்கே போகும்போது என்ன சொன்னாங்க? அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு. ஆனால் எங்கே போயிருந்தாங்க? அமித்ஷா வீட்டில் போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் சிபிஐ விசாரணை போட்டு தான் நீ அங்கே வந்து பேச்சு எல்லாம் முடிச்சுட்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கே போயிருக்காங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கு எவ்வளோன்னு இதுவரை முடிவு பண்ணியிருக்காங்களா? எதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க? பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க. தாவேக்க சேர்க்கிறதுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பித்தாங்க, நிறுவன தலைவர். நீர் தலைவர் கிடையாது, உங்கள் பையன்தான் தலைவர். நானா சொன்னேன்? தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்காது. ஞானேஷ்குமார் சொன்னால் யார் சொன்ன மாதிரி? பாரத பிரதமர் சொன்ன மாதிரி. பாரத பிரதமர் சொன்னதுக்கப்புறம் மறுப்புண்டா? இல்லை, அவர் தான். இவர் கோர்ட்டுக்கு போனார். நீங்கள் அந்தால சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு தள்ளி விட்டாங்க. அப்படி தானே தள்ளி விட்டாங்க. என்ன நடந்ததில்ல? இப்போ ஒரு முடிவெடுக்கு பாரதிய ஜனதா கட்சி. சிம்பல் யாருக்கும் கிடையாது, அன்புமணிக்கும் கிடையாது. நீங்க வா, ஒரு கொள்கை, ஒரு திராவிட கொள்கை சித்தாந்தத்தான் அவங்களும் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கை உள்ள கட்சி இப்போ பிஜேபி சிம்பல்ல நிற்க போறாரு பாருங்க. யாரு? அன்புமணி கூட இருக்கவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில் இருப்பாங்க. சிம்பல் எது? சிம்பல். அவங்களுக்கு இப்படி கொள்கை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்கணும், மற்ற கட்சிகளை பண்ணணும், திமுக கிட்ட நெருங்க முடியாது, அதனால இங்கே வர முடியாது. மற்ற கட்சிகளெல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள், எடப்பாடி ஐயாவுக்கு பிஜேபி டார்கெட் என்ன? அவரை மேடையில் வச்சுக்கிட்டே கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. அவர் கீழே இறங்கி வந்து என் தலைமையில் தான் ஆட்சிருக்காங்க, கூட்டணி கிடையாது அப்படிங்காங்க. நம்ம அம்மா சசிகலா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஆரம்பிக்க சொன்னா சொல்லுங்களா? நீங்கள் பாரத பிரதமர் சொல்லி தானே. அவங்களுக்கு பல இடங்களில் முடக்கப்பட்ட அவங்களுடைய நிதி ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கா சொல்லுங்கள். பண்ணியிருக்குன்னு சொல்லுதாங்க, பத்திரிகைகள் தான் சொல்லுது, நீங்கள் நான் சொல்லலை. எங்கே முடக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. முடக்கப்பட்ட நிதி
ரிலீஸ் பண்ணி கட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கட்சி ஆரம்பித்து எடப்பாடியை காலி பண்ணாக்கி விட்டுருக்கு. தெரியுமில்ல அவங்க எல்லாருக்கும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத ஐயா? தெரியும். அதே போல் டிடிவி உள்ளிருந்தே காலி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் நம்ம பண்ணார். அவர் எடப்பாடி தலைமையில் ஆட்சி வர என்ன நினைப்பார்? மனசுக்குள்ள அந்த சித்தாந்தங்கள்லாம் இருக்குல்ல, என்ன செய்யணும்? அவன் ஒத்த டார்கெட்டு ஏடிஎம்கே காலி பண்ணணும், பாமகவை காலி பண்ணணும், திமுக தான் அதை கொள்கை ரீதியாட்டு இந்தியாவில் இன்னைக்கு துணிந்து நிற்கக்கூடிய ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொருளாதார ரீதியாட்டு படிப்பு, உத்தியோகம், தொழில் எல்லா வகையிலையும் நம்பர் 1 நாட்டும் இருக்குது. மக்கள் மீண்டும் எத்தனை முறை இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் வாக்களிப்பாங்க. மக்கள் முடிவோடு இருக்காங்க. இவங்க எத்தனை பேர் நீங்கள் சொல்கிற தாவேகா உட்பட எத்தனை பேர் கூட்டணி அமைச்சாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை யாராலும் நெருங்கவும் முடியாது. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று 2.0 அமர்வார். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.